Hi all. So போன வீடியோவில் நம்ம வந்து எப்படி வந்து ஒரு கேட்டகரி லிஸ்ட் வியூ கிரியேட் பண்ணுறது அண்ட் அதில் வந்து நம்ம கேட்டகரியில் இருக்கக்கூடிய லீட்ஸுடைய கவுண்ட் எப்படி கொடுக்குறது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் ரைட். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் நம்மளோட வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டெம்ப்ளேட் நேம் பாஸ் பண்ணியிருப்போம், அப்புறம் கான்டாக்ட் லிஸ்ட் நேம் பாஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு நம்ம ஒரு டேட்டா கொடுத்துருப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சூப்பர் கால் பண்ணி எந்த கிளாஸில் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது, என்ன டேட்டா பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ லாகின் பண்ணியிருக்க யூஸரை பேஸ் பண்ணி கொரி செட்டை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்னென்ன கேட்டகரிஸ் வந்து நம்மளுடைய மாடலில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் இந்த நியூ லீட் அப்படிங்கிறது நம்ம எந்த கேட்டகரியிலும் அசோசியேட் பண்ணலை அப்படின்னா அந்த லீடை இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போது மற்ற லீட்ஸ் எல்லாம் பாருங்கள். இப்போ கான்டாக்டட் ஸ்டேஜ், கன்வெர்ட்டடு, அன்கன்வெர்ட்டட், இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இதிலெல்லாம் எத்தனை லீடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இது பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஆர்கனைசேஷன் பேஸ் பண்ணி எல்லாமே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணணும். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்பிளாக எப்படி வந்து நம்ம ஒரு ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாடலில் அந்த ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப்பை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து நமக்கு தேவையான டேட்டாவை கவுண்ட் எடுத்துக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்கனைசேஷன் வச்செல்லாம் நம்ம வந்து இந்த கவுண்ட்டை வந்து ஃபில்டர் பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஜஸ்ட்டு என்ன அசியூம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா இதில் வந்து எல்லாமே ஒரே ஆர்கனைசேஷன் கீழே தான் இருக்குது அப்படின்னு நம்ம பை டிஃபால்ட் அசியூம் பண்ணிக்க போகிறோம். அசியூம் பண்ணிவிட்டு நாம் என்ன பண்ணுறோம், நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த கேட்டகரிஸில் வந்து எந்தெந்த லீட் எந்தெந்த கேட்டகரியில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளாக ஒரு கான்டெக்ஸ்ட் எழுதலாம். ஸோ ஜாங்கோவை பொறுத்த வரைக்கும் நம்ம எத்தனை கான்டெக்ஸ்ட் வேணாலும் நம்ம வந்து டெம்ப்ளேட்டுக்கு பாஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு கான்டெக்ஸ்ட் இங்கே அன்அசைன்ட் அப்படின்னு பாஸ் பண்ணியிருக்கோம் ரைட். ஸோ இன்னொரு கான்டெக்ஸ்ட் நான் வந்து பாஸ் பண்ணேன்னா context of assign. ஓகே, ஸோ கான்டெக்ஸ்ட் ஆஃப் அசைன் அப்படின்னு நான் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு நான் என்னென்ன வேல்யூ கொடுக்குறேன் அது எல்லாமே இந்த அசைன் அப்படிங்கக்கூடிய கீவேர்டு வழியாக என்னால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கான்டெக்ஸ்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எத்தனை லீட் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நம்ம மாடல் டாட் பிஓவில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நம்ம ஏஜெண்ட்டை வந்து கொலாப்ஸ் பண்ணிடலாம். கேட்டகிரி அப்படிங்கக்கூடிய இந்த மாடலுடைய ஃபாரின் கீ ஓகே நம்மளுடைய லீட் மாடலில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு பார்த்தோன்னே தெரியும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு லீட் மாடலில் கேட்டகிரி இருக்குது அப்படின்னா இந்த பர்டிகுலர் கேட்டகிரிக்கு எத்தனை லீட் அசோசியேட்டாக இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதை நம்ம வியூவில் எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னா இங்கே போயிட்டு அசைன்ட் லீட்ஸ். ஓகே, ஸோ இது ஜஸ்ட் ஒரு வேரியபிள் நேம் தான், அசைன் லீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா நம்மளுடைய கேட்டகரியில் இருக்கக்கூடிய இந்த கேட்டகரி மாடலில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அனோட்டேட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த அனோட்டேட் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கேருந்து அந்த மாடலுக்கு எவ்வளோ ரிலேஷன்ஷிப், அதாவது இப்போ கேட்டகரி மாடலில் வந்து லீட் மாடலுக்கு எவ்வளோ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம அது வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு இப்போ அனோட்டேட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே இந்த அனோட்டேட்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கவுண்ட். ஓகே, கவுண்ட் சி கேபிட்டல் கவுண்ட் ஆஃப் நம்ம எதை போய் கவுண்ட் பண்ண போகிறோம், லீட். ஓகே, ஸோ இந்த லீட் மாடியூலில் இது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம் ரைட். ஸோ இங்கே போயிட்டு நம்ம வந்து கவுண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணணும். ஓகே, இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஜாங்கோ டாட் டிபி டாட் மாடல்ஸில் போய் இம்போர்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு போயிட்டு அசைன்ட் லீட்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இந்த அசைன்ட் லீட்ஸை வந்து நம்மளுடைய டெம்ப்ளேட்டில் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நன் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த நன்னை தூக்கிட்டு சிம்பிளாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கான்டெக்ஸ்டோட நேம் என்ன அசைன் அப்படின்னு கொடுத்துருக்கோம்ல, இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ரீலோட் பண்ணோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் இந்த query செட் அப்படியே வருது. ஓகே, இங்கே என்னெல்லாம் இருக்குது, கான்டாக்ட் 3 கேட்டகரி, கான்டாக்டடு,
கன்வெர்ட்டட் அண்ட் அன்கன்வெர்ட்டட். நமக்கு இந்த query செட் தேவையில்லை, இந்த query செட்டில் இருக்கக்கூடிய ஃபீல்ட்ஸுக்கு கவுண்ட் வேணும், கரெக்டாக? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே போயிட்டு நம்மளோட views.pyல அசைன் லீட்ஸில் வந்து நம்ம வேல்யூ எடுக்கலாம். ஓகே, அசைன் லீட்ஸ் டாட் வேல்யூ லிஸ்ட். ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ் லிஸ்ட்டில் வந்து நமக்கு தேவையான ஃபீல்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நேம் கமா, இப்போ நமக்கு வந்து இந்த லீட்ஸ்லேருந்து எவ்வளோ கவுண்ட் அப்படின்னு வேணும், ரைட்? ஸோ இப்போ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, லீட் மாடியூலில் எவ்வளோ கவுண்ட் __ கவுண்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன கேட்டகரி அப்படிங்கிற அந்த கேட்டகரியோட நேம் கொடுக்கும். ஓகே, மாடலில் போய் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா கேட்டகரியோட நேம் வந்து நம்ம நேம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நேம் வந்து ஃபஸ்ட் இங்கே கால் ஆகும் இந்த இடத்துல. ஓகே, அடுத்து இந்த கேட்டகரிக்கு நம்ம லீட் மாடியூலில் எத்தனை கவுண்ட் இருக்குது அப்படின்றதுக்கு லீட் __ கவுண்ட் அப்படிங்கக்கூடிய இந்த பேராமீட்டர் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்போ போயிட்டு நான் இதை ரீலோட் பண்ணேன் அப்படின்னா, ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கான்டாக்டடில் 1 இருக்குது, கன்வெர்ட்டடில் 1 இருக்குது, அன்கன்வெர்ட்டடில் 1 இருக்குது, நியூ லீடில் 2 இருக்குது. ஸோ இதை நான் இப்போ ஒரு வேளை வந்து அட்மினில் போய் சேஞ்ச் பண்ணேன்னு வைங்களேன், 127/admin அப்படின்னு போயிட்டு நம்மளுடைய லீட்ஸில் போயிட்டு இது கான்டாக்டடில் இருக்கா, இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அன்கன்வெர்ட்டட் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு நியூ லீடில் 2 இருக்குது, கான்டாக்டில் 1, கன்வெர்ட்டடில் 1. ஓகே, இங்கே போயிட்டு இப்போ நான் சேவ் அப்படின்னு கொடுத்துட்டு ரீலோட் பண்ணால் இப்போ என்ன வருது, நியூ லீடில் 1 தான் இருக்குது, கான்டாக்டடில் 1 இருக்குது, கன்வெர்ட்டடில் 1 இருக்குது, அன்கன்வெர்ட்டடில் 1 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த query செட்டை ஐட்ரேட் பண்ணி நமக்கு தேவையான டேட்டாவை மட்டும் இங்கே பாப்புலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய டெம்ப்ளேட்டுக்கு இந்த கான்டெக்ஸ்ட் டேட்டா வந்துடுச்சு. ஸோ இங்கே வந்து எதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்துட்டோம். ஸோ இது ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதை ஃபாரின் கீ பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு மாடல் வந்து கவுண்ட் எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு அனடேட் பண்ணால் போதும். அந்த அனடேட்டட் வேல்யூவில் அந்த ஃபாரின் கீயில் இருக்கக்கூடிய கவுண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகே, இப்போது கேட்டகரி list.html போயிட்டு நம்ம இங்கே அசைன் அப்படியே கொடுக்காம நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபார் லூப் கொடுக்குறேன். ஓகே, $% for I in assign. ஓகே, ஸோ இந்த அசைன் அப்படின்றது தான் கான்டெக்ஸ்ட். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம், I அப்படின்னு கொடுக்கலாம், கொடுத்துட்டு end for அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ போயிட்டு இங்கே போய் ரீலோட் பண்ணோம் அப்படின்னா, ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் கான்டாக்டட், கன்வெர்ட்டட் அண்ட் அன்கன்வெர்ட்டட் ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஆனால் இப்போ நமக்கு என்ன வேணும், ஸோ இதில் வந்து கான்டாக்டட் அப்படின்றதோட வேல்யூ வேணும், இதில் வந்து கன்வெர்ட்டட் அப்படிங்கிறோட வேல்யூ வேணும், இதில் வந்து அன்கன்வெர்ட்டட் அப்படிங்கக்கூடிய வேல்யூ வேணும், ரைட்? ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் இதை நல்லா பாருங்கள், இந்த டேட்டா வந்து ஒரு டபுள் ஃபார்மேட்டில் இருக்குது, கரெக்டாக? ஸோ இங்கே ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே கான்டாக்டட் அப்படின்ற ஃபஸ்ட் எலமெண்ட் (1). ஸோ இந்த மாதிரி ஒரு டபுள் ஃபார்மேட்டுக்குள்ளே உங்களோட மொத்த டேட்டாவுமே இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே போயிட்டு இந்த டப்பில் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ டப்பில் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா இதோட எலமெண்ட்ஸை வந்து நீங்கள் டெம்ப்ளேட்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் டாட் அதோட இண்டெக்ஸ், இப்போ i.0 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ரீலோட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு டப்பிள்லையும் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் மட்டும் நமக்கு வந்து இண்டெக்ஸ் 0ல் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் மட்டும் நமக்கு வந்து இங்கே விசிபிளாக இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த i.0வும் இந்த கேட்டகரி டாட் நேமும் ஈக்குவலாக அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஓகே, அது ஈக்குவலாக இருந்தால் நம்ம இங்கே பாப்புலேட் பண்ணால் போதும், ரைட்? இதுக்கு வேல்யூ கான்டாக்டடாக இருந்தால் மட்டும் இங்கே நீ பாப்புலேட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இதுக்கு நான் வந்து $% கொடுத்துட்டு இஃப் i.0 ஈக்குவல் டு கேட்டகரி டாட் நேம். ஓகே, இந்த மாதிரி இருந்தால் மட்டும் நீ வந்து எனக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, இங்கே போயிட்டு நம்மளுடைய ஃபார் லூப்பை எண்ட் பண்ணலாம். % end for. ஓகே, இப்போ சேவ் பண்ணிவிட்டு ஓகே end if, இப்போ நம்ம இங்கே if கண்டிஷன் தான் நான் கொடுத்துருக்கோம். end if அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணி
ஸோ இப்போ நம்ம ரீலோட் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், கான்டாக்டட் நேராக கான்டாக்டட் இருக்குது, கன்வெர்டட் நேராக கன்வெர்டட், அன்கன்வெர்டட் இருக்குது, அன்கன்வெர்டட். பட் நமக்கு தேவை வந்து எத்தனை கவுண்ட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த கவுண்ட் அப்படிங்கிறது நம்ம i.1ல் வச்சுருக்கோம். ஓகே, நம்ம டப்புளோடைய செகண்ட் எலமெண்ட்டில் தான் அந்த கவுண்ட் வந்துச்சு, ரைட்? அதோட இண்டெக்ஸ் 1. இப்போ நம்ம ரீலோட் பண்ணோம் அப்படின்னா ஓகே, ஒவ்வொரு ஸ்டேட்டஸ்லேயும் எத்தனை கவுண்ட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ போயிட்டு நான் ஏதாவது ஒரு லீடை வந்து கன்வெர்ட்டட், ஓகே, இந்த கன்வெர்ட்டடை வந்து நான் கான்டாக்டட் அப்படின்னு மாற்றுறேன். ஓகே, இப்போ சேவ் அப்படின்னா இப்போ நமக்கு நம்மளுடைய இன்டர்ஃபேஸில் கன்வெர்ட்டட் 0ன்னு இருக்கணும், கான்டாக்டட் 2ன்னு இருக்கணும். ஓகே, ரீலோட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒவ்வொரு கேட்டகரிலையும் எத்தனை லீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி ஓகே அதுலேருந்து எத்தனை கவுண்ட் அந்த மாடலில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இந்த கேட்டகரி லிஸ்ட்டுக்கு இங்கே ஒரு நேவிகேஷன் வச்சிடலாமே. ஸோ நம்மளுடைய navbar.html போகலாம். ஓகே, ஸோ இங்கே navbar.html போயிட்டு ஸோ இந்த லாகின் பண்ணியிருக்கக்கூடிய யூசர் வந்து ஒரு ஆர்கனைசராக இருந்தால் மட்டும் நீ எனக்கு வந்து கேட்டகரி லிஸ்ட்டு காட்டு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு நான் இங்கே request user.organizer அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இதை போயிட்டு இங்கே கொடுத்துக்கிறேன், ஏஜென்ட்ஸ் அப்படின்றத வந்து கேட்டகரி அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து யூஆர்எல்லில் வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய லீட்ஸில் url.py பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கேட்டகரி லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் நம்மளுடைய நவ்பார் போயிட்டு இங்கே வந்து லீட்ஸில் கேட்டகரி லிஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ரீலோட் பண்ணோம் அப்படின்னா இங்கே கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூஆர்எல் இருக்குது. ஸோ இப்போ நான் லீடுக்கு போகிறேன், இங்கே போயிட்டு இப்போ நான் கேட்டகரி அப்படின்னு வந்தேன் அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு கேட்டகரிலையும் எத்தனை லீட் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு இங்கே வந்து பார்த்த உடனே எனக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படி இந்த கேட்டகரிஸுடைய டீட்டெயில்டு வியூ பார்க்குறது. ஸோ இப்போ நான் லீட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து லீடில் இருக்கக்கூடிய இப்போ நான் இங்கே போயிட்டு நியூ லீட் அப்படின்னு கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த நியூ லீடில் இருக்கக்கூடிய லீட்ஸ் எல்லாம் நான் எப்படி தனியாக பார்க்குறது, கான்டாக்டட்னா எந்தெந்த லீட்லாம் கான்டாக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எப்படி பார்க்குறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.